கமலம் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். இதில் சூரிய பகவான் அதாவது சிம்ம ராசியிலிருந்து கன்னியா ராசிக்கு பயிற்சி ஆகியிருக்காரு. இது மாதக்கோள். 6ஆம் அதிபதி இந்த ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல போய் நிற்கிறது அப்படிங்கிறது நண்பர்கள், பார்ட்னர்கள், மனைவியினால் வரக்கூடிய பிரச்சனைகள், சிக்கலையும் ஆரோக்கிய கடையும் காட்டுது. 6ஆம் இடத்து அதிபதி கடன், நோய், சத்துருன்னு சொல்லக்கூடியவர் 7ல் வர்றதுனால மீன ராசிக்காரருடைய கணவன் அல்லது மனைவிக்கு ஆஸ்பத்திரி செலவு கண்டிப்பாக கொடுக்கும். அதை பார்த்துக்கணும். ஆனாலும் குரு பார்க்கறதுனால பெரிய அளவில் தொந்தரவுகள் இருக்காது. ஆனாலும் கூட ஆஸ்பத்திரி செலவுகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும். 6ஆம் அதிபதி போய் 7ல், இவருக்கு 4க்கும் 7க்குடையவன் 6ல், 8ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் 8க்குடையவன் 8ல், இங்கே 6க்குடையவன் பலமாக இருக்கார். ரோகாதிபதி கடன், நோய், சத்துருன்னு சொல்லக்கூடியவர். விரையாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் 8க்குடையவன் அவருடைய வீட்டிலேயே போய் 8ல் பலமாக இருக்கார். 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 12 கூடையவர் 12லேயே பலமாக இருக்கார். பொதுவாக 6, 8, 12 கூடையவனெல்லாம் பலம் இழந்து இருந்தால் ஒரு பிரச்சனைகள்லேருந்து நிவர்த்தி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே மீனராசிக்காரருக்கு இப்போது இந்த 6, 8, 12 மூணுமே கொஞ்சம் சரியில்லாததுனால இந்த காலகட்டங்கள், அதாவது இந்த புரட்டாசி மாதம் எல்லாம் ரொம்பவுமே மீனராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். ராசியிலேயே ராகு இருக்கார். ராசியில் ராகு அப்படிங்கிறது போது ராசி அதிபதி 3ஆம் இடத்துல போய் வக்கரத்தில் வேறு இருக்கார். அப்போ ராசி அதிபதியும் வக்கரத்தில் இருக்கார். ராகு ராசியில் இருக்கார். 7ஆம் இடத்துல கேது இருக்கார். பொதுவாகவே இந்த மீனராசிக்காரருக்கு இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் சவாலான காலகட்டங்கள் தான். 7 சனி இவங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. இதில் முதல் சுற்று 7 சனி இருக்கிறவங்களுக்கு வண்டி வாகனத்தில் போகிறது வர்றது, கொடுக்கல் வாங்கல், இதெல்லாம் குழந்தையாக இருந்தால் அவங்கள பார்த்துக்கணும். 2வது சுற்று பொங்குச்சனி பெரிய லெவலில் பாதிக்காது. இருந்தாலும் கூட ராசியிலேயே ராகு இருக்கிறது ஒரு உடல் உபாதைகளை கொடுத்து, செலவினங்களை கொடுத்து, ஒரு கண்டத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், கேது, சுக்கிரன், புதன் எல்லாமே ராசியத்தான் பார்க்குறாரு. இதில் இந்த மீனராசி அன்பர்கள் அவங்களுக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். 2க்கும் 9 கூடையவன் 4ஆம் இடத்துல இருக்கிறது சுகஸ்தானத்தில் நல்லது தான். ஆனால் மீனராசிக்காரருடைய தாயாருக்கு உடல் உபாதைகளை கொடுக்கும், இரத்த சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கும். 4ஆம் இடம் அப்படிங்கிறது தாயாருடைய செவ்வாயை போய் உட்கார்ந்துருக்கிறதுனால ரத்தம் சம்பந்தமானது அல்லது மென்சஸ் சம்பந்தமானது இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையை அவங்களுக்கு கொடுக்கும். அவங்கெல்லாம் செவ்வாய், அதாவது முருகன் வழிபாடு பண்ணுறது நல்லது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே ராகு இருக்கிறதுனால துர்கை அம்மன் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். மீனராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் ஜீவனக்காரகன் வக்கரத்தில் 12 கூடைய விரையாதிபதி அவருடைய வீட்டிலேயே பலமான இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறதும், அவர் தான் பூர்வ புண்ணியாதிபதி. அதனால் இவங்களுக்கு ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 7ஆம் இடத்தை பார்க்குறார். அதாவது புதன், சூரியன், சுக்கிரன், சனியை பார்க்குறாரு. 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 11ஆம் இடம் அப்படிங்கிற அந்த 11ஆம் லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. ஒரு பக்கம் இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் கூட குருவினுடைய பார்வை ரொம்ப இவங்களுக்கு பலமாக இருக்கிறது ஒரு விசேஷம். அதனால் இவங்கெல்லாம் குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது ரொம்ப நல்லது. ஜீவ சமாதிகளுக்கு சென்று அங்கு வழிபாடு செய்கிறது மிக மிக நல்லது. 3ஆம் இடத்துல குரு பகவானே ராசி அதிபதி வக்கரமாகி நிற்கிறதுனால தன்னுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு ஏதாவது உதவிகள் செய்கிறது மிக மிக நல்லது. பொதுவாக குரு பார்க்க கோடி நன்மைங்கிறதுனால இந்த காலகட்டங்கள் குருவை பிடிச்சிக்கணும். இவங்க பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு வீடியோவில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
வாழ்க வளமுடன்.